ஹாய் 360 டே 360 vlog சேலஞ்ச். இன்றைக்கி டே 13. இன்னும் 352 நாள் இருக்குது. எப்படி வந்து 352 நாள் வீடியோ எடுத்து போட போகிறேன்னு தெரியலை. நான் குயிட் பண்ண மாட்டேன், பார்ப்போம். நம்பிக்கை இருக்குது. இந்த vlog ஃபுல்லாகவே இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுவேன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கு சப்போர்ட் நீங்கள் தான் பண்ணணும். பார்ப்போம். இன்றைக்கி டே 13. இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணுறேன் என்னுடைய ரியல் லைஃப்பில் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ நீங்களும் உங்களோட லைஃப் எப்படி ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டேயும் நீங்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யும், கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அதை கடந்து தான் நம்ம போகணும். பார்ப்போம் இன்றைக்கி டே எப்படி அமையுதுன்னு பார்ப்போம். ஸோ சர்வீனா ஸ்கூலுக்கு வந்துட்டு ஒரு வடையும் ஒரு டீயையும் காலைல சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து வீட்டை கூட்டிகிட்டு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு வீடை க்ளீன் பண்ணுறதுனால வீடை ஃபுல்லாகவே கூட்டி க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் போய் சாமி கும்பிட்றது தான். சாமியெல்லாம் கும்பிட்டு, அதாவது காலையில் எழுந்திரிச்சிட்டு சர்வீனை கிளப்பி விட்டு ஸ்கூலுக்கெல்லாம் விட்டுட்டு வந்து டீயை குடிச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வேலையை கிளம்புறேன். இங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. தெரியுதான்னு தெரியலன்னா வெயில் அடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் மழை பெய்யுது. அவங்க பேக் கேமராவில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். வேலைக்கு வந்தாச்சு. பட்டி பார்க்க போகிறேன். அந்த ஏரியா தான் பட்டி பார்க்கணும், இதுக்குள்ளே பார்க்கணும். அப்புறம் இதில் சாரம் போட்டு இது மேலே ஏறி பார்க்கணும். சரி, தெரியுதா? இந்த ஏரியாவில் தான் பட்டி பார்க்கணும். சாரத்தை போட்டு முதல்ல இந்த ஏரியாவை வச்சுருவோம். இதை வச்சுட்டு அதுக்கப்புறமா சாரம் போட்டு பார்ப்போம். சாப்பாடு டைம் வந்துருச்சு, சாப்பிட போகிறேன். ஆனால் என்னன்னா மழை, சரியான மழை. வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிட முடியாது. இப்படி வந்து காமிக்கிறேன். நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிட முடியாது. அதனால் நான் சாப்பாடு வாங்கிட்டே வந்தாச்சு. கடையில் போயிட்டு அவ்வளோதான் வச்சுருக்கேன். கொஞ்சம் தான் வச்சுருக்கு. ஏன்னா சாரம் போய் எனக்கு சரியாக போச்சு. புரியுதா? வச்சுருக்கு சாரம் போடுறேன், சரியாக போச்சு. இன்னொரு அந்த சைடு போயின்னா காம்பு பத்தலை, ஒரு மாதிரியாக கிராஸாக தான் போட்டிருக்கேன். இனிமேல் சாரம் போட்டு நான் அந்த சைடு இருக்கிற வைக்கணும். சாப்பாடு என்னன்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்பளம், சோறு, இது சாம்பார், இது பாயாசம், ரசம், வத்த குழம்பு, அப்புறம் 3 கூட்டு வச்சுருக்காங்க. பரவாயில்ல, எல்லாம் 2 கூட்டு தான் வைப்பாங்க, இவங்க 3 கூட்டு வச்சுருக்காங்க. என்னென்னா கேரட்டு, இது கத்தரிக்காய், இது சவுச்சவுன்னு நினைக்கிறேன். ஸோ 3 கூட்டு. ஸோ இந்த சாப்பாடு உங்களோட ஊரில் என்ன ரேட்டு, என்னென்னலாம் குழம்பா வச்சுருக்காங்க அதையும் பார்த்துக்குங்க. இது உங்கள் ஊரில் என்ன ரேட்டு அப்படின்றத சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் கத்தரிக்காய்ன்னு சொல்லியிருந்தேன், பார்த்தா வெண்டைக்காய். மற்ற எல்லாம் நான் சொன்னது சரிதான். இந்த சாம்பாரை ஊற்றியாச்சு. கிலோஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை, காய். சரி, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் பட்டி வடிக்க ஆரம்பிக்கணும். ஸோ 3:30க்கு சர்வீன் ஸ்கூல் விட்டாச்சு. ஸோ அவரை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறோம். சரியான மழை சகதியில் தான் ஓட்டிகிட்ருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டுறேன். ஒரு சைடு கேமராவும் அதையும் பிடிச்சிக்கிட்டு
அவர் வந்து டான்ஸ் ஆடியிருக்கார் பொங்கல் ஃபங்க்ஷனில், அதனால தான் அந்த ட்ரெஸ்ஸு காஸ்டியூம். சரவீன் வந்து சில்லி புரோட்டா கேட்டான், அதனால தான் சார் கடையில் சில்லி புரோட்டா வாங்கிட்டுருக்கேன். சரி, நீங்கள் யாரெல்லாம் சில்லி புரோட்டா சாப்பிட்றீங்கன்ற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். போன டைம் நான் சில்லி புரோட்டா வாங்குறப்ப அந்த வெங்காயத்தையும் குடமிளகாவையும் பெருசு பெருசாக போட்டாங்க, அதனால் இந்த டைம் கம்மியாக போட சொன்னேன், சின்னதாக வெட்டி போட சொன்னேன். வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வந்து சில்லி புரோட்டா வாங்கிட்டு வர சொன்னால் 9 மணி ஆச்சு நான் வீட்டுக்கு வர்றதுக்கு. இப்போ தான் 9 மணி. அவங்க எல்லாம் சாப்பிட்டு படுத்துட்டாங்க. தெரியுதான்னு தெரியல, கீழே படுத்துட்டாங்க. நூடுல்ஸ் கிண்டி மேகி கிண்டி இருந்துச்சு. அதுதான் இப்போ நைட்டு சாப்பாடு. சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். வீடியோ வேறு எடிட் பண்ணி போடணும். ஸோ உங்களுக்கு இந்த டே எப்படி போணுச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.